Good morning, students. Now all of you receive your books. Books எல்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புக்ஸ் எடுத்து வச்சுக்க, கையில் ஒரு பென் வச்சுக்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன செய்யணும் நோட் பண்ணிக்க, ரஃப் நோட் நினச்சலாம் வச்சுக்கலாம். So in the last class we studied about the electric field, dipole along the axial line, equatorial line. அதில் அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டிங்க. இப்போ now we'll pass on to torque experienced by a dipole when it is placed in a uniform electric field. Uniform electric field. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோன்னா சீரான மின்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசை டார்க். அதாவது என்ன செய்யறோம், ஒரு டைபோல். டைபோல்னால உனக்கு என்னென்னு தெரியும், ஏற்கனவே நம்ம தரவா பார்த்துட்டோம். It has two point charges minus q plus q having the dipole moment. மின் இருமுனை திருப்புத்திறன் p vector உள்ள ஒரு dipole minus q and plus q. It is placed in a uniform electric field. It is placed in a uniform electric field E vector. அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கும்போது it is pointing in the same direction. பார்க்கலாம் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாரு, அது எப்படி இருக்குது, சேம் டைரக்ஷனில் இருக்குது ஆரோ மார்க், அண்ட் ஆல்சோ சேம் மேக்னிடியூட். அதோட மதிப்பு எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அதில் கொண்டு போய் இந்த டைப்போல வச்சுருக்கோம். சரி, இப்போது அதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். எதனால், அந்த மைனஸ் q ப்ளஸ் q அப்படிங்கிற மின்னூட்டம், அதாவது சார்ஜ், the plus q will experience a force QE vector. It acts along the direction of the field. ஃபீல்டோட டைரக்ஷனில் என்னச்சு இது இருக்குது. அந்த மின் புலம் எந்த திசையில் இருக்கோ அந்த திசையிலேயே செயல்படுது QE. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மைனஸ் q. அந்த மைனஸ் q அப்படிங்கிற சார்ஜ் வந்து இட் இஸ் ஆக்டிங் எ ஃபோர்ஸ் மைனஸ் QE வெக்டார். இட் இஸ் ஆக்டிங் in a direction opposite to the electric field. மின்புலத்தின் திசைக்கு எதிர் திசையில் இருந்துச்சு இது செயல்படுது. ப்ளஸ் QE acts at Bங்கிற பாயிண்டில் இது ஆக்டிங் along the direction of the field. இது opposite to the direction of the field. அப்போது ரெண்டோட விசை சேம் தான், ரெண்டும் ஒரே விசை. ஆனால் எதிரெதிர் திசையில் செயல்படுறதுனால அதோட மொத்த விசை net force will become zero. The net force will become zero, but they are acting at two different points, so it will constitute a torque. And also we studied in the last year torque பற்றி என்ன செஞ்சிருந்தோம், படிச்சிருந்தோம். அதில் வந்து என்ன செய்யும், it will constitute a couple ரெட்டைன்னு சொல்கிறோம். இந்த couple it will constitute a torque. அந்த டார்க்னால இட் ப்ரொடியூசஸ் அ ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். அது என்ன செய்யும், ரொட்டேட் பண்ணும் அபவுட் த சென்டர். இந்த சென்டர் ஓவை பொறுத்து இந்த சார்ஜ் என்ன செய்யும், ரொட்டேட் ஆகும். இட் ப்ரொடியூசஸ் அ டார்க், ட்விஸ்டிங் ஃபோர்ஸ். சரி, அடுத்தால இந்த டார்க்குரிய எக்ஸ்பிரஷன் பார்க்குறோம், டவ் வெக்டார். அதுவும் நம்ம லாஸ்ட் இயரே பார்த்துருக்கோம். டவ் வெக்டாருக்குரிய எக்ஸ்பிரஷன், டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். இப்போ இங்கே நம்ம ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அப்போ ஆருங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுக்கிறோம், நம்ம மைனஸ் கியூங்கிற சார்ஜ் எடுக்கிறோம். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் அளவு சென்டரில் இருந்து OA. ஸோ OA வெக்டார் கிராஸ் அந்த ஃபோர்ஸ் அளவு மைனஸ் QE வெக்டார் ப்ளஸ் அடுத்தால QE வெக்டார் இருக்குது. அதாவது Q ப்ளஸ் Qங்கிற இது Bங்கிற பாயிண்டில் இருக்குது. Bங்கிற பாயிண்டில் என்ன வச்சுருக்கோம், ப்ளஸ் Q. அதை வந்து இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் QE வெக்டார். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் அளவு சென்டரில் இருந்து OB. ஸோ OB வெக்டார் கிராஸ் QE வெக்டார். சரி, அடுத்து நம்ம அதோட மேக்னிடியூடை கண்டுபிடிக்கிறோம். அந்த டார்கோட மேக்னிடியூட் டவுஸ் ஈக்குவல் டு, அப்போது OA வெக்டாரோட மேக்னிடியூட் OA. அடுத்தல மைனஸ் Qயோட மேக்னிடியூட் QE சைன் தீட்டா. ஏன்னா A வெக்டார் கிராஸ் B வெக்டார் AB சைன் தீட்டா. அதோட மேக்னிடியூடை மட்டும் எடுக்கிறோம். A வெக்டார் கிராஸ், அதுக்கு நீங்கள் வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் படிச்சிருப்பீங்க.
A vector cross B vector is equal to AB sin theta. அப்போ இங்கே OA QE sin theta. அதில் மேக்னிடியூட் மட்டும் எடுக்கிறோம். அது மாதிரி OBக்கு என்ன வரும்? OBயும் OEயும் ஈக்குவல் தான். OBயும் OAயும் ஈக்குவல் தான். ஓங்கிறது சென்டர் பாயிண்ட். அப்போ ஓபிக்கு மேலே என்ன போட்டுக்கலாம்? அதோட மேக்னிடியூட் ஓஏனே போட்டுக்கலாம். QE sin theta. சரி, இப்போது ஓஏங்கிறது எவ்வளவு? ஏ. ஓபியும் ஏ தான். அதனால் நம்ம ஏனே போட்டுக்கிட்டோம். அப்போ ஏ QE sin theta ப்ளஸ் ஏ QE sin theta. அப்புறம் என்ன ஆட் பண்ணோம்னா 2QAE sin thetaன்னு வந்துடும். சரி, இப்போது 2QAக்கு மேலே என்ன போட்டலாம்? பி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டைபோல் மொமெண்ட், மின் இருமுனையின் திருப்புத்திறன். அந்த 2QAக்கு மேலே என்ன போட்டலாம்? பி போட்டுக்கலாம். அப்போ PE sin theta. டவுஸ் ஈக்குவல் டு PE sin theta. இது வந்து இந்த டார்கோட மேக்னிடியூட், அதாவது திருப்பு விசையோட மதிப்பு. அதை வெக்டார் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது டவு வெக்டார் ஈக்குவல் டு P வெக்டார் கிராஸ் E வெக்டார். டவு வெக்டார் ஈக்குவல் டு P வெக்டார் கிராஸ் E வெக்டார். P வெக்டார் கிராஸ் E வெக்டாருங்கும் போது அது என்னது? வெக்டார் குவான்டிட்டி ஆயிடுது, அவ்வளோதான். P வெக்டார் கிராஸ் E வெக்டார். சரி, இப்போ அடுத்தால இந்த டார்க் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், எப்போ பெருமமாக இருக்கும்? மேக்ஸிமம் when theta is equal to 90. இப்போ தீட்டாங்கிறது என்ன ஆங்கிள்? அந்த டைபோல் மொமெண்ட்டுக்கும் அந்த டைபோல் மொமெண்ட்டுக்கும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் தீட்டா. அந்த தீட்டா 90 இருக்கும்போது அப்போ எப்படி இருக்கும்? இந்த டைரெக்ஷனில் இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ வந்து டார்க் இஸ் மேக்ஸிமம். ஏன்னா sin 90 1. ஸோ டவ் வில் பிகம் PE sin 90 1 ஆயிரும். ஸோ இட் இஸ் மேக்ஸிமம். எப்போ மினிமம், அதாவது 0 ஆகும் அப்படின்னா when theta is equal to 0. ஸோ when it is aligned in the direction of the field, ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே இருக்குது டைபோல், அப்படிங்கும்போது என்ன ஆயிரும்? டார்க் வந்து 0 ஆயிரும். திருப்பு விசை வந்து என்ன ஆயிரும்? சுழி ஆயிரும். அப்போது எப்போ மேக்ஸிமம் இருக்கும்? when theta is equal to 90 degree. 0 ஆகிறது எப்போ? when it is aligned with the direction of the field. அப்போது இன் பிட்வீன் என்ன செய்யும்? அப்படி ட்விஸ்ட் ஆகும்போது டார்க் வந்து என்ன செய்யும்? குறைஞ்சிக்கிட்டே என்ன செய்யும்? வரும். அடுத்தால இஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நாட் யூனிஃபார்ம், யூனிஃபார்ம் இல்லை, இட் இஸ் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் போய் டார்கெட் வச்சோம்னா அந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, QEன்னு எடுத்தால் அது ஈக்குவலாக இருக்காது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு வேல்யூவில் இருக்கும். QE1 QE2ன்னு இருக்கும். அப்போது த ஃபோர்ஸ் வில் நாட் கேன்சல். அப்போது அந்த கேஸில் அப்போ இட் இஸ் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் ஃபோர்ஸும் இருக்கும், டார்கும் இருக்கும். இதில் டார்க் மட்டும்தான் இருக்கும், ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிரும், நெட் ஃபோர்ஸ். ஆனால் when it is placed in a non-uniform electric field, it possess both torque and force. அதாவது ஒரு சீரற்ற மின்பலத்தில் கொண்டு போய் இந்த டைப்போலை மின் இருமுனையை வைக்கும் பொழுது அதில் என்னெல்லாம் கிடைக்கும்? திருப்பு விசையும் கிடைக்கும், விசையும் நிச்சயம் கிடைக்கும். இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்கலாம், நல்லா புரிஞ்சுக்க. சரி, அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல். சரி, இப்போ நம்ம பொட்டென்ஷியல் மெக்கானிக்ஸில் பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்த்துருப்போம். இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து இட் இஸ் டிஃபைன்ட் ஃபார் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு தான் என்ன செய்ய முடியும்? we can define the potential energy. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு தான் என்ன செய்ய முடியும்? we can define the potential energy. இப்போ லாஸ்ட் இயரில் நம்ம படிச்சிருக்கோம் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், 11th கிராவிடேஷன் ஃபோர்ஸ். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அதனால அது என்னது? இட் பொசஸ் கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதை டீல் பண்ணோம். இப்போ நம்ம படிக்கக்கூடியது கூலும் ஃபோர்ஸ். இட் இஸ் அன் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா ஃபோர்ஸ். இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா ஃபோர்ஸ் அதுவும் என்னது? இட் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அந்த கூலும் ஃபோர்ஸும் என்னது? இட் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ we can get the potential energy for charge also. For charge configuration also we can possess the potential energy. இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இப்போ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்கணும்னால இந்த டார்கோட ஒரு அப்ளிகேஷனை பார்த்துறோம். இந்த ஒரு அப்ளிகேஷன் ஈஸியாக தெரியும் புரியுறதுக்கு. இந்த மைக்ரோவேவ் அவன் அதெல்லாம் பார்த்துருப்பேன், வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மைக்ரோவேவ் அவன், அதாவது ப்ரெட்டு கேக்லாம் இது பண்ணுறதுக்கு அவன் யூஸ் பண்ணுவாங்க, மைக்ரோவேவ் அவன். அது வந்து என்ன பிரின்சிபிள்? டார்க் ஆக்டிங் ஆன் த எலக்ட்ரிக் டைபோல். ஒரு அப்ளிகேஷன் வந்து என்ன சொல்லலாம்? மைக்ரோவேவ் அவன். சரி, அதில் எப்படி இதாகுதுன்னா, இப்போ நம்ம இந்த ஃபுட்டை குக் பண்ணுறக்கூடியதை என்ன செய்கிறோம்? உள்ளே வைக்கிறோம். அதில் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். அந்த வாட்டர் மாலிக்யூல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இட் பொசஸ் அ பெர்மனன்ட் எலக்ட்ரிக் டைபோல். இந்த வாட்டர் மாலிக்யூல் என்ன கிடைக்கும்? இட் பொசஸ் அ பெர்மனன்ட் எலக்ட்ரிக் டைபோல்.
அந்த அவன் நினச்சியும் இட் வில் ப்ரொடியூசஸ் த மைக்ரோவேவ். இந்த மைக்ரோவேவ் அவன் என்ன பண்ணோம், இட் ப்ரொடியூசஸ் த மைக்ரோவேவ். அந்த மைக்ரோவேவ்ங்கிறது என்னது, ஆசிலேட்டிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். அந்த ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எதில் ப்ரொடியூஸ் ஆகுது, டைப்போலில். இந்த வாட்டர் மாலிகுல் ஆக்ட் பண்ண டைப்போலில் ஆக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும், த மாலிகுல் ரொட்டேட் வெரி ஃபாஸ்ட். நம்ம பார்த்தோம்ல டார்க் ப்ரொடியூஸ் ஆகி, டார்க் ப்ரொடியூஸ் ஆகிறதால என்ன நடக்கும், அது ரொட்டேட் ஆகும். அந்த எலக்ட்ரிக் டைப்போல் வந்து ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும். ஸோ தே வில் ப்ரொடியூஸ் எஸ் அ தெர்மல் எனர்ஜி. தெர்மல் எனர்ஜினா ஹீட் எனர்ஜி. அந்த ஹீட் எனர்ஜியில் என்ன செஞ்சிடும், அந்த ஃபுட் வந்து குக் ஆகிடும். அதுதான் என்னது, அதோட பிரின்சிபல், ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் த டார்க். சரி, நவ் வில் கண்டினியூ வித் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு க்யூன்னு ஒரு சார்ஜ் எடுத்துக்கிட்டோம், ப்ளஸ் க்யூ. அதில் பின்னு ஒரு பாயிண்ட் அட் டிஸ்டன்ஸ் ஆர். இன்னொரு சார்ஜ் என்ன எடுக்கிறோம், ஒரு டெஸ்ட் சார்ஜ். க்யூங்கிறது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ப்ளஸ் க்யூ. அதான் நம்ம சோர்ஸ் சார்ஜ். அதை ஓங்கிற இடத்துல வச்சுருக்கோம் வச்சுக்க. அடுத்துல பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, இட் இஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சார்ஜ் ப்ளஸ் க்யூ. இப்போது என்ன செய்யறோம், இன்னொரு சார்ஜ் எடுக்கிறோம், க்யூ டேஷ். க்யூ டேஷ் அப்படிங்கிறது என்னது, ஒரு டெஸ்ட் சார்ஜ். க்யூ டேஷ்ங்கிறது என்னது, ஒரு டெஸ்ட் சார்ஜ். அந்த டெஸ்ட் சார்ஜ் என்ன பண்ணுறோம், ஆறுங்கிற இடத்துல இருந்து பிங்கிற இடத்துக்கு என்ன செய்கிறோம், மூவ் பண்ணுறோம். இப்போ க்யூ டேஷ்ங்கிறதும் பாசிட்டிவ் சார்ஜ் தான், அது ஒரு டெஸ்ட் சார்ஜ், சோதனை மின்னூட்டம். அதை என்ன பண்ணுறோம், ஆறிலேருந்து பிக்கு என்ன செய்கிறோம், மூவ் பண்ணுறோம். அப்போது மூவ் பண்ணும்போது என்ன நடக்கும், இட் ஹேஸ் அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஏன்னா க்யூ டேஷும் பாசிட்டிவ் சார்ஜ், ப்ளஸ் க்யூ அதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ரெண்டுமே நேர் மின்னூட்டம் அப்படிங்கும்போது என்ன செய்யும், ஒன்று என்ன செய்யும், விளக்கும். ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி என்ன செய்கிறோம், அந்த க்யூ டேஷ்கிற சார்ஜை ஆறிலேருந்து பிக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும், சம் ஒர்க் ஹேஸ் டு பி டன். That work done is stored as the potential energy of the system. And the work done என்ன செஞ்சிருது, it is stored as the potential energy of the system. சரி, இப்போ அந்த அது மேலே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, கூலும் ஃபோர்ஸ், பட் ஆப்போசிட். ஸோ எஃப் எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் கூலும். நம்ம கூலும் ஃபோர்ஸ் ஏற்கனவே தெரியும். அதனால் எக்ஸ்டர்னல் இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் என்ன இருக்குது, ஒர்க் டன் கிரியேட் ஆகுது. ஸோ தட் எஃப் எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் கூலும். நவ் ஒர்க் டன் நம்ம எக்ஸ்பிரஷன் ஏற்கனவே தெரியும், எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். இன்டெகிரேட் பண்ணுறோம், எங்கேருந்து எங்கே மூவ் பண்ணுறோம், ஆர்லேருந்து பிக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ இன்டெக்ரல் ஆர் டு பி எஃப் எக்ஸ்டர்னல் டாட் டிஆர் வெக்டார், எஃப் எக்ஸ்டர்னல் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். சரி, நம்ம எஃப் எக்ஸ்டர்னல் வெக்டார் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம், மைனஸ் எஃப் கூலும். சரி, எஃப் கூலும் எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இ வெக்டார் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் பை க்யூ வெக்டார். இங்கே க்யூ டேஷ், அவ்வளோதான். அப்போது எஃப் எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் கூலும், இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் க்யூ டேஷ் இ வெக்டார். சரி, இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த பாயிண்ட் எங்கேருந்து எங்கே மூவ் பண்ணுறோம், ஆர்லேருந்து பிக்கு மூவ் பண்ணுறோம். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்கே அதிகமாக இருக்கும், யூபி. ஸோ யூபி மைனஸ் யூஆர், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் difference. So the difference in potential energy. அப்போ difference in potential energy between the 2 points, it is the test charge என்ன செய்கிறோம், க்யூடாஸ்லேருந்து க்யூடாஸை ஆர்லேருந்து பிக்கு கொண்டு வரும்போது the difference in potential energy it is equal to UP minus UR. So that is the work done, it is equal to delta U. So delta U is equal to அப்போ என்ன ஆயிரும், integral R to P F external vector dot dr vector. இப்போ நம்ம எஃப் எக்ஸ்டர்னல் வெக்டர் கண்டுபிடிக்கிறோம், இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் கூலும் வெக்டார், இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் க்யூ டேஷ் இன்ட்டு இ வெக்டார். இது நம்ம ஏற்கனவே டிஃபைன் பார்த்துருக்கோம், அந்த கூலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியில் பார்த்துருக்கோம். இஸ் ஈக்குவல் டு எஃப் பை க்யூ, நம்ம க்யூ டேஷ் இருக்கிறதுனால எஃப் பை க்யூ டேஷ்னு போட்டுக்கிட்டோம், அவ்வளோதான். ஸோ எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு க்யூ டேஷ் இன்ட்டு இ வெக்டார், அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆர் டு பி, இன்டெக்ரல் ஆர் டு பி மைனஸ் க்யூ டேஷ், அந்த இ எஃப் எக்ஸ்டர்னல் போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம், மைனஸ் க்யூ டேஷ் இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். சரி, இப்போ க்யூ டேஷை நம்ம வெளியே எடுத்துருந்தோம். அப்போ க்யூ டேஷ் இன்டெக்ரல் ஆர் டு பி மைனஸ் இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். சரி, இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்தால அந்த டெல்டா யூவை க்யூ டேஷால் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பெர் யூனிட் சார்ஜ்,
பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் சார்ஜ். q டாஸில் டிவைட் பண்ணும்போது என்ன ஆயிரும், இன்டெக்ரல் r to p minus e vector dot dr vector, e vector dot dr vector. இதானது டெல்டா u by q dash. So that is called as difference in potential between the 2 points. அதானது difference in potential between the 2 points. It is equal to vp minus vr, vp minus vr. The delta u by q dash நம்ம என்ன சொல்றோம், vp minus vr. It is equal to delta v. அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். விபி மைனஸ் விஆர்ங்கிறது என்னது, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதுக்கு டெஃபினிஷன் என்ன, இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் பிரிங்கிங் த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட், அதாவது ஃப்ரம் ஆர் டு பி, ஃப்ரம் த பாயிண்ட் ஆர் டு பி. ஸோ தட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இது டெஃபினிஷன் கேட்கலாம் 2 மார்க்கில். டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் difference. அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ங்கிறது என்னது, Vp minus Vr, it is equal to delta V, it is equal to minus integral E vector dot dr vector. அப்போ Vp minus Vr தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன, it is the amount of work done in bringing the unit positive charge from one point to another point. சரி, இப்போ அதை டெல்டா ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டோம். அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த 2 பாயிண்ட்ஸ் அது ஒரு மீனிங்ஃபுல் குவான்டிட்டி. இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது அந்த ஒரு பாயிண்ட் நம்ம என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதனால் என்ன செய்கிறோம், இன்னொரு பாயிண்ட் என்ன செஞ்சு இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிட்டோம். அந்த ஆறுங்கிற பாயிண்ட்டை நம்ம என்ன ஆக்கிருந்தோம், இன்ஃபினிட்டின்னு ஆக்கிருந்தோம். அப்போது ஆறுக்கு பதில் என்ன பண்ணுறது, இன்ஃபினிட்டியிலேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு. அப்போ அதான் என்னது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அப்போ ரெண்டு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன, இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் பிரிங்கிங் the unit positive charge with constant velocity from infinity to that point P, from infinity to the point P. It is called as electric potential, electric potential. இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் மூவிங் த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட், ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட், ஃப்ரம் த பாயிண்ட் ஆர் டு ஃப்ரம் த பாயிண்ட் பி. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கும்போது இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் மூவிங் த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட் பி. அந்த பிங்கிற பாயிண்ட்டு கொண்டு வரல, இந்த இன்ஃபினிட்டிலேருந்து அதுக்கு தான் என்னது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. சரி, சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலில் உள்ள சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். The electric potential at a point P, it depends only on the electric field which is due to the source charge plus Q. அதை பொறுத்தா மாறும், Q dash பொறுத்து என்ன செய்யாது, மாறாது. அண்ட் ஆல்சோ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இன்ஃபினிட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு we have to bring with the constant velocity. அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கிறதுனால தான் அந்த கைனடிக் எனர்ஜி என்ன செய்யாது, இம்பார்ட் ஆகாது. இட் இஸ் நாட் கிவன் டு த டெஸ்ட் சார்ஜ். அடுத்து யூனிட். அந்த யூனிட் ஃபார் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இட் இஸ் ஜூல் பெர் கூலும். ப்ராக்டிக்கல் யூனிட்னு பார்க்கும்போது வோல்ட். ப்ராக்டிக்கல் யூனிட் என்னது, வோல்ட். யூனிட் எடுக்கும்போது ஜூல் பெர் கூலும் சொல்லலாம். ப்ராக்டிக்கல் யூனிட் என்னது, வோல்ட். அந்த வோல்ட் அப்படிங்கிறது இன் ஹானர் ஆஃப் த சயின்டிஸ்ட் அலெக்சாண்ட்ரோ வோல்டா. ஹி இன்வென்டட் த எலக்ட்ரிக் பேட்டரி. அந்த பேட்டரியை கண்டுபிடிச்சார் யார், அலெக்சாண்ட்ரோ வோல்டா. அவரை ஹானர் பண்ணுறதுக்காக அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட யூனிட் என்ன நம்ம எடுத்துக்கிட்டோம், வோல்ட். இது வரைக்கும் பார்த்துட்டு நம்ம அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அதில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ரெண்டு கொஞ்சம் தான் வித்தியாசம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட், அதாவது ஃப்ரம் த பாயிண்ட் ஆர் டு பி மூவ் பண்ணுறதுக்குள்ள ஒர்க் டன். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ரெண்டுக்குமே யூனிட் வந்து என்னது, வோல்ட் தான். ப்ராக்டிக்கல் யூனிட் வந்து வோல்ட் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். இந்த பாயிண்ட் சார்ஜ்னால கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இதுவரைக்கும் நம்ம பார்த்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுலாம் பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இ வெக்ட், அது எல்லாமே வெக்டார் குவான்டிட்டி. ஆனால் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது இதே மாதிரி ரெண்டு கொஸ்டின் தான். ஒன்று வந்து டியூட்டியாக பாயிண்ட் சார்ஜ், அது வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். அடுத்ததில் டியூட்டியாக டைபோல், அது வந்து ஒரு முக்கியமான ஒரு டெரிவேஷன். அது ரெண்டும் இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். அதில்
ப்ளஸ் க்யூன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. அந்த டயக்ராமில் பாரு, ப்ளஸ் க்யூன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. நம்ம பீன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில், அந்த க்யூவோட எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம பீன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அட் டிஸ்டன்ஸ் ஆர். இப்போ நம்ம அந்த அந்த பீங்கிற இடத்துல என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இப்போ பை டெஃபினிஷன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு டெஃபினிஷன் எனக்கு தெரியும். இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் மூவிங் த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இன்ஃபினிட்டிலேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும். நம்ம அதுக்குரிய எக்ஸ்பிரஷன் என்ன? V is equal to electric potential due to a point charge. அதாவது புள்ளி மின்னூட்டத்தினால் ஏற்படக்கூடிய மின்னழுத்தத்திற்கான சமன்பாடு. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு a பாயிண்ட் சார்ஜ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். புள்ளி பீங்கிற இடத்துல வரக்கூடிய புள்ளி மின்துகளால் உருவாகும் மின்னழுத்தம் நினைச்சிடும் கண்டுபிடிக்கிறோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு a பாயிண்ட் சார்ஜ். இப்போ நம்ம டெஃபினிஷன் பார்த்துட்டோம். இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், அதாவது செய்யப்படும் வேலை எதுலேருந்து? இன்ஃபினிட்டியிலிருந்து, அதாவது முடிவிலா தொலைவிலிருந்து அந்த புள்ளிக்கு கொண்டு வர செய்யக்கூடிய வேலை. இப்போ இதில் வந்து ப்ளஸ் க்யூன்னு ஒரு சார்ஜ் எடுத்துருக்கிறோம். அந்த டயக்ராம் போர்ட்லேயும் பார்த்துக்கலாம். இப்போ அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு பாயிண்ட் பீன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். பை டெஃபினிஷன் இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் மூவிங் த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட். இன்ஃபினிட்டிலேருந்து அந்த இடத்துக்கு என்ன செய்கிறோம்? கொண்டு வர்றதுக்கு செய்யக்கூடிய வேலை. அப்போ நம்ம டெஃபினிஷன் பார்த்துட்டோம் ஏற்கனவே. V is equal to minus integral infinity to r E vector dot dr vector. E vector dot dr vector. சரி, இப்போ ஈங்கிறது என்னது? மின்புலம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் டியூ டு a பாயிண்ட் சார்ஜ். அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். E vector is equal to 1/4πε0 q by r square r cap. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை கொண்டு நினைச்சிட்டு அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சதுனால அந்த மின்புலம், ஒரு புள்ளி மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய மின்புலம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை கொண்டு நினைச்சிடும் அந்த இ வெக்டாரை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ V is equal to minus 1/4πε0 q by r square r cap into dr vector. dr vector. dr vector. இப்போ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் இன்ஃபினிட்டி டு ஆர். சரி, இன்டெக்ரல் போடும்போது அதை வெளியே எடுத்துருவோம். q by 4πε0 இன்டெக்ரல். சரி, ஆர் கேப் டிஆர் வெக்டார் எப்படி எழுதலாம்? டிஆர் இன்ட்டு ஆர் கேப். டிஆர் வெக்டாரை டிஆர் அதோட மேக்னிடியூட் டிஆர் இன்ட்டு ஆர் கேப் எழுதலாம். மேக்னிடியூட் டிஆரோட மேக்னிடியூட் இன்ட்டு ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர். இது ரெண்டுமே யூனிட் வெக்டார். நமக்கு ஏற்கனவே தெரியும், நீங்கள் மேத்ஸில் படிச்சிருப்பீங்க. ரெண்டு யூனிட் வெக்டரை மல்டிப்ளை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது இட் வில் பிகம் 1. அப்போது ஆர் யூனிட் வெக்டர் ஆர் யூனிட் வெக்டரை டாட் பண்ணும்போது என்ன செய்யும்? இட் வில் பிகம் 1 ஒன்றுன்னு வந்துடும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் q by 4πε0 இன்டெக்ரல். இது ரெண்டும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 1 வந்துடும். ஸோ 1/r ஸ்கொயர் dr. 1/r ஸ்கொயர் dr. லிமிட் இன்ஃபினிட்டி டு ஆர். இன்ஃபினிட்டி டு ஆர். இது சிம்பிளாக என்ன இன்டெகிரேட் பண்ணிடலாம். இன்டெகிரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கிடுவோம். இதை மட்டும் தனியாக இன்டெகிரேட் பண்ணுறேன். இன்டெகிரல் 1/r ஸ்கொயர். ஆர் ஸ்கொயரை மேலே கொண்டு போது 2 பவர் என்ன செய்கிறோம்? -2 இன்ட்டு dr. இன்டெகிரேஷன் கொஞ்சம் ரீகலேட் பண்ணிக்க. அந்த ஃபார்முலா என்ன? இன்டெகிரல் x பவர் n dx இஸ் ஈக்குவல் டு
integral x power n dx is equal to x power n plus 1 by n plus 1. இல்லை மேத்ஸில் படிச்சிருப்பீங்க. அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? r பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 1 பை மைனஸ் 2 ப்ளஸ் 1 மைனஸ் 2 ப்ளஸ் 1 மைனஸ் 1 பை மைனஸ் 1. இப்போ இந்த மைனஸ் 1 காமன் எடுத்துக்கலாம். இந்த மைனஸ் 1 கீழே வரும்போது 1 பை ஆர் பவர் 1 ஆர்னு வந்துடும். அப்போ அதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வந்துடும்? மைனஸ் 1 பை ஆர். லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ இட் வில் பிகம் மைனஸ் q பை 4 பை எப்சிலான் நாட் மைனஸ் 1 பை ஆர் லிமிட் இன்ஃபினிட்டி டு ஆர். இது வந்து ஃபார் யுவர் கால்குலேஷன் ரிமெம்பரன்ஸ், அவ்வளோதான். உனக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் எழுதியிருக்கேன். ஆனால் டேரெக்டாக எழுதுமா இருந்துச்சுலாம் இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் 1 பை ஆர். சரி, இனிமேல் லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர். இந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ q பை 4 பை எப்சிலான் நாட் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 1 பை ஆர் மைனஸ் லோயர் லிமிட் 1 பை இன்ஃபினிட்டி. 1 பை இன்ஃபினிட்டி என்னது? 0. அப்போது 1 பை இந்த டைம் என்ன செய்யும்? 0 ஆயிரும். ஸோ v is equal to 1 by 4 pi epsilon naught q by r. So this is the expression for electric potential at a point due to a point charge. புள்ளி மின்துகளால் உருவாகும் மின் அழுத்தம். புள்ளி மின்துகளால் உருவாகும் மின் அழுத்தம் v is equal to 1 by 4 pi epsilon naught q by r. இது முக்கியமாக ஒரு 3 மார்க்கில் ஈஸியாக கேட்கலாம். இந்த டயக்ராம் 2-3 ஸ்டெப் தான். v நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு v is equal to minus infinity to r e vector dot dr vector. ஏன்னா பை டெஃபினிஷன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் மின்னழுத்தம் அப்படிங்கிறது என்ன? ஒரு புள்ளி மின்னூட்டத்தை முடிவிலா தொலைவிலிருந்து அப்புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை. அதனால் கொண்டு வரோம். அந்த இ வெக்டர் நம்ம ஏற்கனவே இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்துருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்தால டிஆர் வெக்டரை டிஆர் இன்ட்டு ஆர் கேப்னு போடுறோம். அப்போ இந்த ஆர் கேப் டாட் ஆர் கேப் என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். திருப்பி இதை இன்டெகிரேட் பண்ணோன்னா மைனஸ் 1 பை ஆர் வருது. லிமிட் அப்ளை பண்ணால் வில் கெட் த எக்ஸ்பிரஷன் v is equal to 1 by 4 pi epsilon naught q by r. சரி, இதில் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இஃப் த சோர்ஸ் சார்ஜ் இஸ் பாசிட்டிவ், இந்த சோர்ஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் ப்ளஸ் க்யூ, அந்த சோர்ஸ் சார்ஜ் வந்து ப்ளஸ் க்யூவாக இருந்தால் v வந்து எப்படி? இட் இஸ் கிரேட்டர் தேன் 0. v greater than 0. if it is negative, the charge வந்து மைனஸாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ v is also negative. அப்போ v is equal to minus q by 4 pi epsilon naught rனு வந்துடும். minus q by 4 pi epsilon naught rனு வந்துடும். if the source charge q is positive, v greater than 0. if q is negative, q நெகட்டிவாக இருந்தால் என்ன ஆயிரும் அப்படின்னா vயும் நெகட்டிவ் ஆயிரும். v is equal to minus 1 by 4 pi epsilon naught q by r. சரி, இனிமேல் அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் நீங்கள் படிச்சிருப்பீங்க கிராவிடேஷன் ஃபோர்ஸில் ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னா அது எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும்? ஹையர் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் டு லோயர் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலில் பார்க்கும்போது, கிராவிடேஷன் பொட்டன்ஷியலில் பார்க்கும்போது ஒரு மாஸ் பூமியிலேருந்து ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னா அது எங்கேருந்து எங்கே போகும்? ஹையர் கிராவிடேஷன் பொட்டன்ஷியலேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு போகும். இதே மாதிரி சார்ஜ்னு வரும்போது, இஃப் இட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ், if it is a positive charge, it moves from a higher electric potential to lower electric potential. Negative charge இருந்தால் என்ன நடக்கும்? it moves from lower electric potential to higher electric potential. மாஸ் அப்படிங்கும்போது ஒரே தான் சான்ஸு, அது சார்ஜ் எதுவுமே கிடையாது. அதனால் it moves from higher gravitation potential இருந்து lower gravitation potential தான் மூவ் ஆகும். ஆனால் சார்ஜ்னு எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, if it is a positive charge, பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் it moves from higher electric potential to lower electric potential. If it is a negative charge, it flows from lower electric potential to higher electric potential. அதுக்கு நம்ம இந்த டயக்ராமில் பார்க்குறேன். இப்போ ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் க்யூ இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் க்யூ. அடுத்தல நம்ம அது எங்கேருந்து எங்கும்போது எது அதிகமாக இருக்குது? பிங்கிற பாயிண்ட்டு பக்கத்தில் இருக்குது, க்யூங்கிற பாயிண்ட்டு தள்ளி இருக்குது, ஆறுங்கிற பாயிண்ட் ரொம்ப தள்ளி இருக்குது. அப்போ எதில் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும்? பியில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ விபி இஸ் கிரேட்டர் தேன் விக்யூ, இட் இஸ் கிரேட்டர் தேன் விஆர். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சார்ஜை, பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வச்சோம்னா அது எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும்? ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல், பிக்யூ
ஆர் அப்படியே மூவ் ஆகும். அடுத்து பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கும்போது தள்ளி தான் நிச்சயம் அதிகமாக இருக்கும். அப்போ ஆர் இஸ் கிரேட்டர் தேன் கியூ, இட் இஸ் கிரேட்டர் தேன் பி. இப்போ எதில் அதிகமாக இருக்கும்? ஆறுங்கிற பாயிண்டில் தான் அதிகமாக இருக்கும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும்? ஆர்லேருந்து கியூ பி அப்படி தான் வரும். சரி, அடுத்து நெகட்டிவ் சார்ஜ். இப்போது அதே இது இன்னொரு ப்ளஸ் கியூ இருக்குது. அதே மாதிரி பிக்யூஆர். பியில் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது, கியூவில் அதோட அதிகமாக இருக்கும், ஆரில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பியில் அதிகமாக இருக்குது, கியூவில் கம்மியாக இருக்குது, ஆரில் அதோட கம்மியாக இருக்குது. இப்போ நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் எங்கேருந்து எங்கே போவோம்? லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல். அப்போ எங்கேருந்து எங்கே போவோம்? ஆர்லேருந்து கியூபி இந்த ரேஞ்சில் போகும், இந்த டைரக்ஷனில் போகும். அதே இது நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் கியூ. இப்போ மைனஸ் கியூ அப்படிங்கும்போது எது அதிகமாக இருக்கும்? ஆரில் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும், கியூவில் கம்மியாக இருக்கும், விபியில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இட் ஃபோர்ஸ் ஃப்ரம் லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல். அந்த மைனஸ் கியூங்கிற சார்ஜ் எங்கேருந்து எங்கே போவோம்? லோயர் பொட்டன்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியல். அப்போ இந்த ரேஞ்ச் இப்படி போகும், பிக்யூஆருங்கிற ரேஞ்சில் நிச்சயம் போகும். சரி, இனிமேல் நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான ஒரு டெரிவேஷன், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல். அது முக்கியமான ஒரு டெரிவேஷன். அது அடிக்கடி 5 மார்க்கில் கேட்கக்கூடியது. மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் நிலை மின்னழுத்தம். மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் மின்னழுத்தம். சரி, அது ஒரு கொஞ்சம் பெரிய டெரிவேஷன். நல்ல புக் எடுத்து கொஞ்சம் நல்லா கவனிச்சிட்டோன்னு ஒருத்தர் எப்போவுமே இதே மாதிரி முக்கியமான டெரிவேஷன் படிக்கும்போது என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு எப்படி டயக்ராம் வரைகிறோம், அடுத்தால அந்த டெரிவேஷனை கொஞ்சம் கூர்ந்து நினச்சிடணும், கவனித்து புரிஞ்சுட்டு வச்சுக்க. வித்தின் 5 minutes யூ கேன் ஸ்டடி. 5 நிமிஷத்தில் எழுதிடலாம், நீ இடத்துல படிச்சிருந்துலாம், அதே மாதிரி என்ன செஞ்சலாம், எழுதிடலாம். புரியலை அப்படின்னா நீ எவ்வளோ தான் மக்கப் பண்ணாலும் என்ன செய்ய முடியாது, அதை டரைவ் பண்ண முடியாது. இப்போ நான் உனக்கு அதை டரைவ் பண்ணி நினச்சிக்கிறேன், காமிக்கிறேன். There is the expression for electrostatic potential due to electric dipole. முக்கியமான ஒரு டெரிவேஷன். இப்போ எலக்ட்ரிக் டைபோல் உனக்கு எப்படி வரையணும்னு தெரிஞ்சிருக்கோம். ஒரு மைனஸ், ஒன்று வந்து ப்ளஸ், மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ. தே ஆர் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். இது அதோட சென்டர், அதோட மையப்புள்ளி ஓன்னு வச்சுக்கிட்டோம். சென்டர் இது ஏன்னு எடுத்துக்கிட்டோம், இது பி. இதுதான் என்னது? டைபோல். டைபோல்னா நீ என்ன செஞ்சலாம், உடனே வரைஞ்சிடலாம். இப்போது நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் இதே மாதிரி கண்டுபிடிச்சோம். அலாங் த ஆக்சியல் லைன், ஈக்குட்டோரியல், அச்சுக்கோடு, நடுவரை கோடு. இங்கே அப்படி இல்லை, ஒரே கேஸ் தான். எங்கனாலும் இருக்கலாம், அந்த புள்ளி பிங்கிற புள்ளி எங்கனாலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். பி அட் எனி பாயிண்ட் ஃப்ரம் த சென்டர்லேருந்து ஒரு ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். இட் இஸ் அன் ஆங்கிள் தீட்டா. இந்த ஆங்கிள் அளவு தீட்டா. அந்த பியையும் ஏஎன்ஜரம் ஜாயின் பண்ணுறோம், அது வந்து R1. பியும் பியும் ஜாயின் பண்ணுறோம், பியும் ஏயும் ஜாயின் பண்ணுறோம், அது வந்து அளவு R2. இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் அளவு தீட்டா. அப்போ இந்த ஆங்கிள் அளவு, இது ஸ்ட்ரைட் லைன். அப்போ ஸ்ட்ரைட் லைன் ஆங்கிள் வந்து 180. இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? ஏஓபி எவ்வளோ இருக்கும்? 180 மைனஸ் தீட்டா. 180 மைனஸ் தீட்டா. இதெல்லாம் உனக்கு முதல்ல தெரிஞ்சது. இப்போ டைபோல் அப்படிங்கும்போது சென்டர், அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஏ. இந்த டிஸ்டன்ஸ் ஏ. சரி, இதெல்லாம் உனக்கு முதல்ல தெரிஞ்சது, பேசிக்காக தெரிஞ்சது. இப்போ நம்மளோட எய்ம் என்ன? பிங்கிற பாயிண்டில் due to the dipole we want to calculate the expression for electrostatic potential. அதாவது மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை. இந்த புள்ளியில் இந்த மின் இருமுனையால் ஏற்படக்கூடிய நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஆனால் நம்ம இதுக்கு ஏற்கனவே என்ன டரைவ் பண்ணோம்? டியூ டு a பாயிண்ட் சார்ஜ், ஒரு புள்ளி மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய மின்னூட்டம். அதுக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். V is equal to 1/4πε0 Q/R. இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு ப்ளஸ் கியூ வரும், ஆனால் மைனஸ் கியூ. இப்போ நமக்கு 2 இருக்குது, மின் இருமுனை இருக்குது, டைபோல். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? டரைவ் பண்ணுறோம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் கியூவை கன்சிடர் பண்ணுறோம். ப்ளஸ் கியூ இது எந்த இடத்துல இருக்குது? பிங்கிற பாயிண்டில் இருக்குது. இப்போது அந்த அதனால் வரக்கூடிய மின்னூட்டம் பிங்களை கண்டுபிடிக்கணும். அதை V1 வச்சுக்கிட்டோம். V1. இப்போ V1 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1/4πε0 Q/R1. நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஆறுக்கு பதில் R1 போட்டோம். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? R1.
பாயிண்ட்டுக்கும் ப்ளஸ் கியூ கிட்ட டிஸ்டன்ஸ் வந்து R1, அதனால் R1ன்னு போட்டுக்கிட்டோம். அடுத்ததில் V2ங்கிறது என்னது? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், நிலை மின்னழுத்தம் பிங்கிற புள்ளியில் நிலை, எதனால? மைனஸ் கியூனால. அப்போ மைனஸ் கியூனால அப்படிங்கும்போது என்ன வரும்? மைனஸ் 1/4πε0 Q பை இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? R2. அப்போது ப்ளஸ் கியூனால கண்டுபிடிச்சிட்டோம், அது வந்து 1/4πε0 Q பை R1. மைனஸ் கியூ ஏல இருக்கிறனால பிங்கிற புள்ளியில் மின்னழுத்தம் V2 ஈக்குவல் டு மைனஸ், மைனஸ்ங்கிறனால மைனஸ் போடும், மைனஸ் 1/4πε0 Q பை R2. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? டியூ டு த டைபோல், மின் இருமுனையால் வரக்கூடிய மின்னூட்டம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரெண்டு என்ன செய்யணும்? கூட்டிடணும். V ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2, V2 ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2, ரெண்டையும் கூட்டிடுறோம். கூட்டும்போது எனக்கு பார்த்தாலே தெரியும் எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு தெரியும். அப்போ 1/4πε0 ரெண்டே இருக்குது, Q ரெண்டுலேயே இருக்குது. அப்போ அதை எடுத்துக்கலாம், வெளியே எடுத்துடலாம். Q பை 4πε0. மிச்சம் என்ன இருக்குது? இங்கே ஒரு 1/R1 மைனஸ், இந்த மைனஸை விட்டுறக்கூடாது, மைனஸ் 1/R2. இது சமன்பாடு 1, ஈக்குவேஷன் 1. சரி, இப்போ இது வரைக்கும் அதுக்கு டவுட் இல்லையே? சரி, இனிமேல் நம்ம நினச்சிடும் 1/R1 கண்டுபிடிக்கணும், 1/R2 கண்டுபிடிக்கணும். அதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா we will get the expression. நம்மளோட பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். சரி, அதுக்கு 1/R1 கண்டுபிடிக்க நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் OPB. அதில் கொசைன் லாவை அப்ளை பண்ணுறோம். கொசைன் லானா உனக்கு முதல்ல என்னன்னு தெரியணும், அதை முதல்ல தெரிஞ்சிக்க. கொசைன் லா அதில் மேத்ஸில் படிச்சிருப்பேன், அது மறந்துருக்கலாம். சரி, ஞாபகப்படுத்திக்கிடுவோம். ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிள் தீட்டா, இது A, இது B, இது Cன்னு வச்சுக்க. கொசைன் லா அப்படி இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு என்னது? A. கொசைன் லா அப்படி என்ன வரும் அப்படின்னா இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு A ஸ்கொயர் ஈக்குவல் டு B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் மைனஸ் 2BC காஸ் தீட்டா. இதான் அது கொசைன் லா. A ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு A ஸ்கொயர் ஈக்குவல் டு B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் மைனஸ் 2BC காஸ் தீட்டா. முடிஞ்சு. இதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? எந்த ட்ரையாங்கிளுக்கு அப்ளை பண்ண போகிறோம்? OPBங்கிற ட்ரையாங்கிளுக்கு, OPBங்கிற ட்ரையாங்கிளுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் OPB கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்க. இப்போ தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு என்னது? தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு R1. அக்கார்டிங் டு கொசைன் லா R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ரெண்டு சைடு என்ன? இது R, இது A. அப்போது R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ் தீட்டா. சரி, ஜஸ்ட் நினச்சிடும் இந்த கொசைன் லாவை நம்ம அதில் அப்ளை பண்ணிடுவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே செய்யலை. R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ் தீட்டா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த R ஸ்கொயரை வெளியே எடுத்துருந்தோம். அப்போ இதில் என்ன ஆயிரும்? 1ன்னு ஆயிரும். இதில் R ஸ்கொயரே இல்லை, அப்போ என்ன ஆயிரும்? R ஸ்கொயரால் டிவைட் பண்ணிக்கிடும். அப்போ A ஸ்கொயர் பை R ஸ்கொயர். ஏன்னா இந்த R ஸ்கொயர் வெளியே எடுத்ததுனால என்ன செய்யணும்? இந்த R ஸ்கொயரை மல்டிப்ளை. இங்கே ஒரு R இருக்குது, அப்போ ஒரு ஆரால் என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். மைனஸ் 2A பை R காஸ் தீட்டா. R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு. சரி, இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா R இஸ் வெரி மச் கிரேட்டர் தேன் A. அதனால் A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் இஸ் வெரி ஸ்மால் அண்ட் இட் கேன் பி நெக்லெக்டட். அதை என்ன செஞ்சலாம்? நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், வெரி ஸ்மால் ஆயிரும், அதனால் அதை விட்டுறலாம். அப்போ இந்த டேம் என்ன ஆயிரும்? R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் 1 மைனஸ் 2A பை R காஸ் தீட்டான்னு மாறிடும். எதனால்? since R is very much greater than A, the R in the distance வந்து Aங்கிறது they are very separated by a very small distance. அப்போ A ரொம்ப சிம்பிளாக இருக்கனால A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் இஸ் வெரி வெரி ஸ்மால் அண்ட் இட் கேன் பி நெக்லெக்டட். அப்போ அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா 1 மைனஸ் 2A பை R காஸ் தீட்டா. இனிமேல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட், டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், வர்க்க மூலம் எடுக்கிற ரெண்டு பக்கமும். அப்போ R1 ஸ்கொயர் R1 ஆயிரும், R ஸ்கொயர் R ஆயிரும். அப்போ இது என்ன ஆயிரும்? 1 மைனஸ் 2A பை R காஸ் தீட்டா ஹோல் பவர் 1/2. சரி, இனிமேல் என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் ரெசிப்ரோகேட் பண்ணுறோம், தலைகீழாக போடுறோம். அப்போ R1 தலைகீழாக போட்டால் 1/R1, R அதில் 1/R. இதை போடும்போது 1 மைனஸ் 2A பை R காஸ் தீட்டா ஹோல் பவர் 1/2. அடுத்ததில் இது மேலே ஒரு அப்ராக்சிமேஷன் போட போகிறோம். சின்ஸ் R இஸ் வெரி மச் கிரேட்டர் தேன் A, இது என்ன பண்ணுறோன்னா we can expand பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் படிச்சிருப்பேன். பைனாமியலாக எக்ஸ்பேண்ட் பண்ணி ஹையர் பவர்ஸை விட்டுருதோம். ஏன்னா ஹையர் பவர்ஸ் சின்ஸ் A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் போயிட்டு இருக்கும்போது என்ன செய்யும்? வெரி ஸ்மால் ஆயிரும், நெக்லெக்ட் பண்ணிடலாம். அதனால் ஒரு ஃபஸ்ட் டேர்மை மட்டும் எடுத்துக்கிட்டோம்.
ஸோ எக்ஸ்பேண்ட் பைனாமியலி அண்ட் நெக்லெக்டிங் த ஹையர் பவர்ஸ். அப்போ 1 வரும். இந்த மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 1/2 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 1 + a/r cos theta. இது ஈக்குவேஷன் 2. அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 1/r1 கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும்? 1/r2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம்? ட்ரையாங்கிள் OAP. ட்ரையாங்கிள் OAP. கொசைன் லா, இந்த ட்ரையாங்கிளில் கொசைன் லா அப்ளை பண்ண போகிறோம். இங்கே தீட்டாக்கு மேலே எங்கே இருக்குது? 180 - தீட்டா இருக்குது. 180 - தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு என்ன? R2. ஸோ R2² = R² + A² - 2R cos 180 - தீட்டா. அவ்வளோதான். R2² = R² + A² - 2RA cos 180 - தீட்டா. சரி, cos 180 - தீட்டா எவ்வளவு? cos 180 - theta it is equal to minus cos theta. cos 180 - theta என்ன ஆயிரும்? minus cos theta ஆயிரும். so R2² is equal to R² + A² minus ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போது ப்ளஸ் ஆயிரும் 2RA cos theta. இனிமேல் அதே மாதிரி டெரிவேஷன், இனிமேல் என்ன செய்யணும்? அதே மாதிரி என்ன செய்யணும்? டெரைவ் பண்ணிட்டு போயிடணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? R² வெளியே எடுத்துட்டோம். R² வெளியே எடுத்துட்டோம். அப்போ R² வெளியே எடுத்தோடனே 1 ப்ளஸ் இதில் A²/R². அடுத்த டைமில் ஒரு R இருக்குது, அதனால் 2A/R cos theta. அடுத்த டைம் நம்ம இதே எக்ஸ்ப்ளனேஷன், R is greater than, very much greater than A, A²/R² can be neglected. அப்போ இந்த டைம் என்ன ஆயிரும்? நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நெக்லெக்ட் பண்ணும்போது R2² is equal to R² 1 இந்த டேம் வந்துடும் ப்ளஸ் 2A/R cos theta. அடுத்த டைம் என்ன செய்யணும்? டேக்கிங் ஸ்கொயர் ரூட். ஸோ R2 = ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது R2 = இங்கே R1 + 2A/R cos theta ஹோல் பவர் 1/2. அடுத்து என்ன பண்ணுறோம்? ரெசிப்ரேட் பண்ணுறோம். 1/R2 = 1/R 1 + 2A/R cos theta whole power -1/2. இனிமேல் என்ன செய்யணும்? எக்ஸ்பேண்ட் பைனாமியலி அண்ட் நெக்லெக்டிங் த ஹையர் பவர்ஸ். ஹையர் பவர்ஸை ஏன் நெக்லெக்ட் பண்ணுதோம்? அது A²/R² அப்படி போய்கிட்டு இருக்கோம். அப்போ அதை என்ன செஞ்சலாம்? ரொம்ப வெரி ஸ்மாலாக இருக்கனால நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டோம். அப்போ 1/R2 = 1/R1. இந்த மைனஸ் இங்கே ப்ளஸ், அப்போ என்ன ஆயிரும்? மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும். 1 - A/R cos theta. இது ஈக்குவேஷன் 3. அவ்வளோதான். இனிமேல் உனக்கு ரொம்ப ஈஸி தான். 2ஐயும் 3ஐயும் கொண்டு போய் என்ன செஞ்சிருந்தோம்? சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. இப்போ ஈக்குவேஷன் 1 என்ன? V = Q/4πε0 1/R1. அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 1/R1 + A/R cos theta minus 1/R2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவேஷன் 3 1/R1 - A/R cos theta. இப்போ இதில் காமனாக 1/R இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இந்த 2 டேமில் இருக்குது. அதை வெளியே எடுத்துருந்தோம். அப்போது V = Q/4πε0R. சரி, அடுத்ததில் மிச்சம் என்ன இருக்குது? 1 + A/R cos theta. அடுத்ததில் இந்த மைனஸ், இது நம்ம எடுத்துட்டோம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? -1 மைனஸ் ப்ளஸ் A/R cos theta +1 -1 ரெண்டு நிச்சயம் கேன்சல் ஆயிரும். அப்போ A/R cos theta + A/R cos theta. நிறைய பேர் அந்த ஆரை விட்டுருவாங்க, அதனால் முதல்ல எழுதிக்கலாம். A/R cos theta இன்னொரு A/R cos theta 2A/R cos theta. இந்த ஆரை வெளியே எடுத்துடலாம். அப்போது V = அப்போ இந்த ஆரை வெளியே எடுக்கும்போது Q/4πε0 R². நிறைய பேர் இந்த ஆரை விட்டுட்டு ஆறுன்னு போட்டுருவாங்க. அதில் ஏற்கனவே முதல்ல ஒரு ஆறு வெளியே எடுத்துட்டோம், இப்போ ஒரு ஆறு வருது. அப்போ அந்த ஆறு சேர்ந்து R² ஆயிரும் இன்ட்டு 2A cos theta. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டைபோல் மொமெண்ட், அதாவது திருப்புத்திறன், மின் இருமுனையின் திருப்புத்திறன் P = Q × 2A. அப்போ இந்த Q × 2Aக்கு பதில் என்ன போட்டலாம்? Pன்னு போட்டலாம்.
ஸோ V is equal to 1 by 4 pi epsilon naught P cos theta by R square. So this is the expression for V, electric potential at a point due to the dipole. V is equal to 1 by 4 pi epsilon naught P cos theta by R square. சரி, இன்னும் வெக்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா V is equal to 1 by 4 pi epsilon naught P vector dot R cap by R square. எனக்கு டாட் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது இட் வில் பி ஏ ஸ்கேலர் ஆயிரும். என்ன ஆயிரும்? R வந்து 1, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு PR cos தீட்டான்னு வரும். R1, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு P cos தீட்டா. அதில் நமக்கு முக்கியமான எக்ஸ்பிரஷன் இதுதான். V is equal to 1 by 4 pi epsilon naught P cos theta by R square. இதுதான் முக்கியமான டெரிவேஷன். ஒரு டைம் லைட்டாக வந்து இதில் முதல்ல பார்த்துருவோம். இப்போ மைனஸ் Q ப்ளஸ் Q ரெண்டு மின்னூட்டம் இருக்குது. ஓங்கிற அதோட மையப்புள்ளி. அப்போ ஏபியில் மைனஸ் Q வச்சுருக்கோம், அங்கே ப்ளஸ் Q வச்சுருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இதுவும் ஏ. சரி, இப்போ அந்த மையப்புள்ளியிலேருந்து ஏதாவது ஒரு புள்ளி பின்னு ஒரு புள்ளி நம்ம நினச்சிடோம் எடுத்துக்கிட்டோம். பிங்கிற ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ இந்த பிங்கிற புள்ளியில் இந்த மைனஸ் Q ப்ளஸ் Qனால் வரக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் என்ன செய்யணும்? நிலை மின்னழுத்த ஆற்றலுக்கான சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது புள்ளி மின்னூட்டத்துக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ முதல்ல ப்ளஸ் Qனால் வரக்கூடிய பிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மின்னூட்டம் கண்டுபிடிக்கிறோம். V1 1 by 4 pi epsilon naught Q by R1. அடுத்தால அதே Pயில் மைனஸ் Qனால் வரக்கூடிய மின்னழுத்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறோம். V2 is equal to minus 1 by 4 pi epsilon naught Q by R2. அடுத்தால மின் இருமுனை ரெண்டுக்கு சேர்த்து பண்ணும்போது ரெண்டு நினைச்சிடும் கூட்டும்போது Q by 4 pi epsilon naught 1 by R1 minus 1 by R2. அது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிட்டோம். இனிமேல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 1 by R1 கண்டுபிடிக்கணும், 1 by R2 கண்டுபிடிக்கணும். இந்த டயக்ராமில் வந்து அப்போ இந்த டயக்ராமை கரெக்டாக வரைஞ்சிட்டு அப்படியே என்ன செஞ்சலாம்? டரைவ் பண்ணி கொண்டு போயிடலாம். அதுக்கு முக்கியமான என்ன தெரியணும்? கொசைன் லா தெரியணும். இப்போ கொசைன் லாவில் தனியாக காமிச்சிருக்கேன். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ஆங்கிள் தீட்டா, இது ஏபிசின்னு வச்சுக்க. தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு தான் அதை ஸ்கொயர் பண்ணணும். A square is equal to B square plus C square minus 2BC cos theta. இதுதான் கொசைன் லா. சரி, இப்போ இந்த கொசைன் லாவை ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு அப்ளை பண்ணுறோம். அப்போ தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு R1, ஸோ R1 square is equal to R square plus A square minus 2RA cos theta. அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த R square வெளியே எடுக்கிறோம். அப்போ 1 plus A square by R square, இங்கே ஒரு R இருக்கிறனால minus 2A by R cos theta. அந்த R வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறனால A square by R square is very very small, so it can be neglected. அடுத்த டைமில் நெக்லெக்ட் பண்ணிக்கிடுதோம். அடுத்த என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்? ரெசிப்ரோகேட் பண்ணுறோம், தலைகளை போட்டாச்சு. அப்போ அடுத்த எக்ஸ்பேண்ட் பைனாமியல் திறம் படிச்சிருப்பீங்க பல்லுறுப்புக்கு. அதில் வந்து என்ன செய்யறோம்? ஹையர் பவர்ஸ் என்ன செய்யறோம்? விட்டுறோம். எதனால ஹையர் பவர்ஸ் விட்டுறோம்? அது வந்து வெரி வெரி ஸ்மால் ஆயிரும். அப்போது 1 by R 1. அடுத்த டேர்ம் என்ன இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இந்த ஹாஃபில் இங்கே ஒரு 2 இருக்குது, 1 by 2 இங்கே ஒரு 2 இருக்குது, ரெண்டு கேன்சல் ஆயிரும். 1 plus A by R cos theta 2. இதே மாதிரி அடுத்த என்ன பண்ணணும்? அடுத்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், OPA. அங்கே வந்து 180 minus thetaன்னு இருக்குது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடு R2 square is equal to R square plus A square minus 2RA cos 180 minus theta. அப்போ cos 180 minus theta அளவு மைனஸ் cos theta. அப்போ மைனஸ் cos thetaன்னு போடும்போது ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். மற்ற அதே டெரிவேஷன் தான். R square வெளியே எடுக்கிறோம். அடுத்துல என்ன பண்ணுறோம்? A square by R square வெரி ஸ்மால் நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அடுத்து ரெசிப்ரோகேட் பண்ணுறோம். அடுத்து எக்ஸ்பேண்ட் பைனாமியல் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் அதனால் இங்கே மைனஸ் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும். திருப்பி கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். வில் கெட் த எக்ஸ்பிரஷன் V is equal to 1 by 4 pi epsilon naught P cos theta by R square. So V is equal to 1 by 4 pi epsilon P vector dot R cap by R square. சரி, இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் ஜெனரல் எக்ஸ்பிரஷன் பார்த்துறோம். பிங்கிறது எந்த புள்ளிலாம் வச்சுருக்கோம். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலத்தில் பார்க்கும்போது ஆக்சியல் அச்சுக்கோடு நடுவரை கோடு ஸ்பென்ஷன் பண்ணி பார்த்தோம். ஆனால் இங்கே பி வந்து எனி பாயிண்ட் எடுத்துட்டோம். இப்போது நம்ம ஸ்பெஷல் கேஸ் பார்க்குறோம். 3 ஸ்பெஷல் கேஸ் பார்க்குறோம். என்ன? ஃபஸ்ட்டு வந்து அந்த பாயிண்ட் பிங்கிற புள்ளி வந்து ஆக்சியல் லைனில் அச்சுக்கோட்டில் ப்ளஸ் Q சைடு இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. அந்த பிங்கிற புள்ளி இந்த பக்கம் இருக்குது. அப்போ தீட்டா என்ன ஆயிரும்? ஃபஸ்ட்டு கேஸ் தீட்டா வந்து 0. அப்போ இந்த தீட்டா 0 வரைய அந்த பிங்கிற புள்ளி இங்கே இருக்குது, ஆக்சியல் லைனில் அச்சுக்கோட்டில் பிங்கிற பக்கம் இருக்குது. அப்போ தீட்டா வந்து 0. அப்போ cos 0 எவ்வளவு? cos 0 எல்லாருக்குமே தெரியும் 1. அப்போது V is equal to அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 by 4 pi epsilon naught P cos theta 1 ஆயிரும், P by R square. அடுத்த கேஸ் ரெண்டாவது கேஸ் அதே ஆக்சியல் லைனில் இருக்குது. அந்த நெகட்டிவ் சார்ஜ் சைடு அதாவது A இந்த பக்கம் இருக்குது,
ஏ பக்கத்தில் இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ 180, இந்த ஆங்கிள் எவ்வளோ தீட்டா எவ்வளோ 180. அந்த பிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது? இந்த சைடு இருக்குது. அப்போ தீட்டா அளவு 180. அப்போது 180ங்கிறது எப்போ? அந்த ஆக்சியல் லைன் அந்த நெகட்டிவ் சார்ஜ் சைடு, நெகட்டிவ் சார்ஜ் சைடில் இருக்கும்போது அப்போ காஸ் 180 அளவு -1. அப்போது V is equal to -1/4πε0 P/r². இது ரெண்டாவது கேஸ். மூணாவது கேஸ் என்ன அப்படின்னா அலாங் த ஈக்விட்டோரியல் லைன். ஈக்விட்டோரியல் லைனா இப்படி. அப்போது ஈக்விட்டோரியல் லைன் அப்படிங்கும்போது தீட்டா என்ன ஆயிரும்? தீட்டா 90 இந்த லைனில் இருக்குது. அப்போ தீட்டா எவ்வளோ இருக்கும்? 90. cos 90 0. cos 90 0. அப்போ அலாங் த ஈக்விட்டோரியல் லைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வில் பிகம் 0. இது ஒரு 3 கேஸ். இது சேர்த்து தான் எழுதணும். அப்போ முதல்ல தனித்தனி புள்ளி மின்னோட்டத்தை கண்டுபிடிச்சோம். திருப்பி இடத்துல மின் இருமுனைக்கு கண்டுபிடிச்ச ஒரு எக்ஸ்பிரஷன் 1/r1 1/r2 அதை கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பிரஷன் கிடைச்சிது. V is equal to 1/4πε0 P cos θ/r². இடத்துல 3 ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. அதாவது ஒன்று வந்து ஆக்சியல் லைனில் அந்த சார்ஜ் ப்ளஸ் டியூ சைடு இருக்குது. அப்போ தீட்டா 0, cos 0 1 அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்போ cos θ 1ன்னு போட்டுருந்தோம். அடுத்தல அதே பிங்கிற பாயிண்ட் வந்து ஆக்சியல் லைனில் நெகட்டிவ் சார்ஜ் -q பக்கத்தில் இருக்குது. அப்போ தீட்டா அந்த அளவு 150, cos 150 -1. அப்போ V என்னாயிரும்? -1/4πε0 P/r². மூணாவது கேஸ் பார்த்தோம் அப்படின்னா மூணாவது கேஸ் வந்து தீட்டா 90 டிகிரி, அதாவது ஈக்விட்டோரியல் லைன் இப்படி இருக்குது, செங்குத்தாக இருக்குது. அப்போ தீட்டா அளவு 90 டிகிரி, cos 90 வந்து அளவு 0. அப்போ cos θ 0 ஆகும்போது V வந்து என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். சரி, இது ஒரு முக்கியமான ஒரு டெரிவேஷன். கொஞ்சம் உடனே நல்லா பார்த்து ஒரு நல்லா புரிஞ்சு எழுதி பார்த்துட்டு பிடிச்சிட்டா ஈஸியாக புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தல அசைன்மெண்ட். இன்னைக்குரிய அசைன்மெண்ட் நினச்சிடும் பார்க்குறோம். அசைன்மெண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஃபஸ்ட் எழுதிக்க. 2 மார்க் கொஸ்டின் 2. டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். செகண்ட் கொஸ்டின், how does the electric potential change by distance? How does the electric potential change by distance? இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். அடுத்து 5 மார்க் கொஸ்டின். Derive an expression for electrostatic potential due to an electric dipole. Derive an expression for electrostatic potential due to an electric dipole. அவ்வளோதான். அது வந்து இப்போ நம்ம கடைசியில் பார்த்த டெரிவேஷன். Then for Tamil medium, first question, நிலை மின்னழுத்தம் வரையறு. நிலை மின்னழுத்தம் வரையறு. 2 மார்க் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், நிலை மின்னழுத்தம் தூரத்தை பொறுத்து எவ்வாறு மாறும்? நிலை மின்னழுத்தம் தூரத்தை பொறுத்து எவ்வாறு மாறும்? ஃபைவ் மார்க் கொஸ்டின். மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை பெறுக. மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை பெறுக. கொஞ்சம் இந்த கொஸ்டினை கொஞ்சம் படித்து எழுதி அசைன்மெண்ட் எழுதி அதை என்ன செய்யணும்? ஸ்கேன் பண்ணி அல்லது ஃபோட்டோ எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடு. நான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எத்தனை பேர் அனுப்புகிறேன் இல்லைன்ட்டு. ஸ்கூல் திறந்தவுடனே நினச்சோம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை வச்சு தான் இன்டர்னல் மார்க். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் அதை மேக்ஸிமம் அந்த வாரத்துக்குள்ளே தான் சாட்டர்டே சண்டேக்குள்ளே முடிச்சிரு. ஓகே, தேங்க்யூ.